உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஏன் தமிழ்நாடு சிங்கப்பூரா ஆகலை? ஆகுமா? இப்போது நம்ம நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம நாட்டில் அமையக்கூடிய அரசாங்கத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நம்மளுடைய வளர்ச்சி பாதையை கொண்டு போகிறாங்க அதை பொறுத்து இருக்குது. அந்த வகையில் இப்போது நம்மளுடைய தமிழக அரசாங்கம் அப்படிங்கிறது புதுசாக ஒரு அரசாங்கம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அரசாங்கம் அமைஞ்சது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இப்போது ஒரு அரசாங்கம் வந்து எப்படி அந்த நாட்டை வளர்ச்சி பாதையை கொண்டு போகலாம் அப்படின்னா அந்த மக்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை பூர்த்தி பண்ணுறது மூலமாக தான். அந்த தேவை அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சர்வே அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவை சர்வே எடுக்கிறாங்க. மக்கள் வந்து அவங்களுடைய வருமானத்தை எந்த விஷயத்துக்காக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுடைய சுமையை அதில் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டங்களை எல்லாமே அந்த துறைகளில் செயல்படுத்துகிறாங்க. அப்படி இந்த சர்வேயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2000 காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம், நம்மளுடைய வருமானம் எவ்வளோ இருந்தது, அதில் எவ்வளோ செலவு பண்ணோம், இப்போ 2024 நம்மளுடைய வருமானத்தை எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறது குறைஞ்சிருக்குதா, அதிகமாக இருக்குதா, அதுக்கான திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதா இந்த சர்வே. இன்றைக்கி நாம் அந்த சர்வேயை பார்க்குறது மூலமாக நமக்கு என்ன தேவை, அதை கவர்மெண்ட் எப்படி நமக்கு கொடுக்கணும், இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறத எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உணவுக்கான தேவை. இப்போது மனுஷனுக்கான அடிப்படை தேவை அப்படிங்கிறது உணவு. அந்த உணவுக்காக தான் நம்ம வந்து உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம், அதுக்காக தான் சம்பாதிக்கிறோம். இந்த சர்வேல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் இருக்குது. மக்கள் வந்து இந்த 100 ரூபாயை எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மூலமாக அதோடைய பர்சன்டேஜை கணக்கிடுறாங்க. அதாவது அந்த 100 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய வருமானம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா, இப்போ உணவுக்காக நகரத்தில் இருக்கிறவங்க முன்ன வந்து 2000 காலகட்டத்தில் 48 ரூபா ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதாவது நம்மளோட சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் 48% அப்படிங்கிறது செலவு பண்ணாங்க. இப்போ அது வந்து 39% மாறி இருக்குது. இதே ஒரு கிராமத்தில் 59% செலவு பண்ணவங்க இப்போ 47% தான் செலவு பண்ணுறாங்க. நமக்கே தெரிஞ்சிருக்கோம், உணவு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதோடைய விலை அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம செலவு பண்ணுற காசு அதிகமாக தான் இருக்கும். நீ என்ன பர்சன்டேஜில் கம்மியாக வருது அப்படின்னு சொல்கிற அப்படின்னா, இப்போது அதுக்கு தான் ஒரு லாவை இங்கே பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஏங்கல்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்னே நம்ம 100 ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா உணவுக்காக 60 ரூபா செலவு பண்ணுறோம், 60% செலவு பண்ணியிருப்போம். இப்போ நம்ம 1000 ரூபா சம்பாரிச்சிட்டு இருப்போம், உணவுக்கு வந்து 200 ரூபா நம்ம செலவு பண்ணாலும் 20% தான் செலவு பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம செலவு பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கம்மியாகுது. இதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ உணவுக்கான இது அப்படிங்கிறது நமக்கு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குது. அது குறையிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உணவுக்கான தேவையை மக்களுக்கு பூர்த்தி பண்ணிடுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த நியாய விலை கடை, ரேஷன் கடை மூலமா உணவு தேவைகளை பூர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லி உணவு கொள்முதல் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, அந்த திட்டத்தை இப்போ செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அந்த திட்டம் தமிழ்நாட்டில் தரமாக செயல்படுதா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தானே. ஏன் அப்படின்னா, நம்மளே ரேஷன் கடை சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருப்போம். அதில் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், பருப்பு இதெல்லாம் எங்கேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க, எவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்போம். அதில் பார்த்தோம் அப்படின்னா, நாம் ஒரு பொருளை தனியார் கடைகளில் எவ்வளோக்கு வாங்குறோமோ அதே ரேட்டு தான் இந்த ரேஷன் கடை பில்லுலையும் போட்டிருக்குது. ஓகே, அதே ரேட்டுக்கு தான் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தரம் ஏன் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இடையில இருக்கக்கூடிய ஒரே வயலில் தான் நெல் விளையுது, அந்த நெல்லை கொள்முதல் பண்ணுறாங்க. அது இடையில என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை இன்னும் தரமாக கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கான உணவு தேவை அப்படிங்கிறது ரேஷன் கடை மூலமாகவே பூர்த்தி ஆகும். அதன் மூலமா நம்ம உணவுக்கான ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது இன்னும் கம்மியாகும். இதை கரெக்டாக செயல்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த கிரைட்டீரியா போதை. இப்போது இந்த போதைக்கு மக்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது முன்னே இருந்ததோட இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது போதை கலாச்சாரம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட ஒரு கடமையாக இருக்குது. போதைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கஞ்சா, அபீன், கொக்கைன், ஹெராயின் இது மட்டும் போதை கிடையாது. இன்றைக்கி அரசாங்கத்தாலே நடத்தக்கூடிய டாஸ்மார்க், அதில் குடிக்கக்கூடிய மதுபானங்கள் எதுவுமே போதையாக தான் இருக்குது. இதனால் நிறைய தவறுகள் நடக்குது அப்படிங்கிறத நம்மளே பார்க்குறோம். ஆனால் அரசாங்கத்தோட வருமானம் அப்படிங்கிறது டாஸ்மார்க் மூலமாக இருக்கிறதுனால அதை சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த போதையை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா மாற்று பொருளாதாரத்தை கண்டுபிடிச்சு அதை படிப்படியாக நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற தேவை இன்றைக்கி இருக்குது. அதன் மூலமாக சட்ட ஒழுங்கை சீர்படுத்தக்கூடிய தேவையும் இருக்குது. ஸோ அதுலேயுமே அரசாங்கம் கவனம் கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டுகோளாக வைக்கிறோம். அடுத்து 3ஆவதாக சொல்லக்கூடிய கிரைட்டீரியா அப்படிங்கிறது எரிபொருள் மற்றும் மின்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளுடைய வீட்டில் அடுப்பு எரிக்கிறதுக்கு தேவையான கேஸ் சிலிண்டர், கரண்ட்டு இதுலேயும் நம்ம அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அரசாங்கத்தோட திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்காக கேஸ் சிலிண்டருக்காக உஜ்வாலா ஸ்கீமு, அதே போலவே மின்சாரத்துக்காக சௌபாகியா திட்டம் இந்த மூலமாலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும்
நம்ம யூஸ் பண்ணுற முதல் 100 யூனிட்டுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது குறையுது. இருந்தாலும் இப்போ புதுசாக வரக்கூடிய கவர்மெண்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 200 யூனிட் நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கொடுக்கறது நல்ல விஷயம் தான், கொடுக்கட்டும். நமக்கு அந்த மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான மாற்று ஏற்பாடுகள் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அனல்மின் நிலையம், அணுமின் நிலையம், இது மூலமாக தான் நம்ம வந்து மின்சாரத்தை எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால சுற்றுச்சூழலுக்கான பாதிப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சமூக ஆர்வலர்கள். ஓகே, இந்த விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா படிப்படியாக வந்து ரெனியூபிள் எனர்ஜி இருக்கு இல்லையா, ஸோ அதன் மூலயமா நம்ம வந்து கரண்ட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்களை செயல்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். அதன் மூலயமா மக்களுடைய பொருளாதாரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை குறைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக மக்களுடைய பொருளாதாரத்தில் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய இது அப்படிங்கிறது வீட்டுக்கான ரெண்ட்டு கொடுக்குறதா தான் இருக்குது. இப்போ கிராமத்து சைட்லாம் வீடு ஏதோ வச்சுருப்பாங்க, பரவாயில்ல. ஆனால் இப்போ சிட்டிக்கு யாராச்சும் நகர்ந்து வராங்க அப்படின்னா அவங்க வந்து அதிகபட்சமாக எங்கே இருப்பாங்க? வாடகை வீட்டில் தானே இருப்பாங்க. ஸோ அந்த வாடகை வீட்டுக்கு அப்படிங்கிறது கரண்ட்டு பில்லு, தண்ணி காசு, வீட்டு வாடகை இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் மக்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது மானியமாக தான் இருக்குது. அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வீடு பெரிய அளவில் கட்ட முடியாத சூழல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிலம் இல்லாதவங்களுக்கே பட்டாவை கொடுத்து அந்த இடத்துல கவர்மெண்ட் திட்டத்தின் மூலமாக வீடு கட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த திட்டங்கள்லாம் இருந்தாலும் எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமாக இருக்குது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் அரசாங்கம் இந்த திட்டங்கள்லாம் எந்த ஒரு கமிஷனும் கரப்ஷனும் இல்லாமல் மக்களுக்கே போய் சேர்ற மாதிரி கண்காணிச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வரோம். இப்போ இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா குழந்தைகளுக்கான கல்வி, மருத்துவம், இதில் தான் அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இது அனைத்துமே கவர்மெண்ட் கொடுத்தாலுமே தனியாருக்கு தான் அதிகமான நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அரசாங்கத்தோட தரம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புறதுனால தான் ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ அரசாங்கம் அப்படிங்கிறவங்க அதில் சிறப்பாக கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஓரளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எதை வச்சு அளவிடுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்க தலையிலையும் தலா வருமானம் அப்படின்னு சொல்லி கணக்கிடப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுடைய தலா வருமானம் அப்படிங்கிறது முன்னாடி காலகட்டத்தில் 2000 வந்து ஒரு 20,000 ரூபா ஆவரேஜாக சம்பாதிச்சாங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த தலா வருமானம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னா 3,62,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொருத்தவருடைய தலா வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 3,62,000 அப்படிங்கிறது இப்போ நம்ம சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய தலா வருமானம் 72 லட்சமாக இருக்குது. சிங்கப்பூர் 72 லட்சமாக இருக்குது, நம்ம இன்னும் 3,62,000 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஆனால் அது மக்கள் தொகை அவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, அதனால் அவங்க அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. பட் அது மட்டும் காரணம் இல்லை. இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம சீனாவை எடுத்துக்குவோம். சீனா வந்து தலா வருமானத்தில் 11 லட்சம் வச்சுருக்கிறாங்க. ஓகே, இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? நாம ஏன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா ஊழல். இடத்துல இந்த ஊழல் தான் வந்து நிற்கிது அரசாங்கத்தோட செயல்பாட்டில். அரசாங்கத்தோட செயல்பாடு நல்லா இருந்தால் தான் மக்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஊழல் அப்படிங்கிறது இங்கே பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது, இந்தியா அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு ஆகணும். உலக அளவில் எடுத்த ஊழல் குறியீட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 182 நாட்டில் இந்தியா 91வது இடத்துல இருக்குது ஊழலில். ஓகேவா? ஸோ ஊழல் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக தான் இருக்குது. இந்தியாவுக்கான மார்க் அப்படிங்கிறது வெறும் 39 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவே சீனாவிலேயோ சிங்கப்பூர்லேயோ இந்த மாதிரி கிடையாது. ஊழல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 43 மார்க் எடுத்து 76வது இடத்துல இருக்கிறாங்க. அங்கேயும் இன்னும் ஊழல் ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் நம்மளோட பெட்டராக இருக்கிறாங்க. அடுத்து சிங்கப்பூரோட வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க ஊழல் குறியீட்டில் 84 மார்க் எடுத்து 3வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஊழல் ஒழிக்க வேண்டியது நம்மளுடைய தேவை. அப்போ தமிழ்நாட்டுக்கு நம்ம வருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 62% ஊழல் இருக்குது. தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்குது ஊழலில். ஓகேவா? பட் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவை எடுத்துக்கலாம். அங்கே ஊழல் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். நிர்வாகம் ஓரளவு தமிழ்நாட்டோட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அங்கே ஊழல் கம்மியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 20% தான் இருக்குது. இங்கே நமக்கு 62% ஊழல் இருக்குது. அங்கே 20%. அவங்க 18வது இடத்துல இருக்காங்க ஊழலில். நம்ம இந்தியாவில் 7வது இடத்துல இருக்கோம். ஸோ இந்த ஊழல் ஒழிப்பில் நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் இதில் முக்கிய கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக சிங்கப்பூர், சீனா இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய முதலீடை கல்வியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ கல்வியை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. அதன் மூலமாக மக்களுக்கு கல்வியை அதிகமாக கொடுத்து அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல்விக்கான முதலீடு அப்படிங்கிறது
3%லேருந்து 4% தான் நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஒதுக்கீடு பண்ணுறோம். இப்போ 2020 காலகட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது. அதில் கூட கல்விக்கான முதலீடு அப்படிங்கிறது 6% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையுமே இன்னும் செயல்படுத்தலை இந்திய அளவில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஓரளவு பெட்டராக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாலும் கல்விக்கான முதலீடு அப்படிங்கிறது இன்னும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ கல்விக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? கல்விக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா தரமாக இருக்காது அப்படின்னு சொல்லி தனியார் ஸ்கூலில் போயிட்டு பசங்களை சேர்க்குறோம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து கல்வியை முடிச்சு வர வரைக்கும் நம்ம குறைஞ்சது ஒரு 30 லட்ச ரூபா வரைக்கும்னாச்சும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த விஷயத்த அரசாங்கமே கொடுத்தா நல்லாயிருக்கும். அரசாங்கம் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க, இலவசமாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கான நிறைய திட்டங்களை செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே கல்வியோட தரம் அப்படிங்கிறது இன்னுமே தனியார் அளவுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறத நிதர்சனம். ஸோ அதை வந்து இன்னும் முழு மூச்சோட செயல்படுத்தினாங்க அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு கல்வி அப்படிங்கிறது தரமான கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதன் மூலமா இந்தியாவோட பொருளாதாரமும் தமிழ்நாடோட பொருளாதாரமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். அடுத்ததாக இப்போ மேலை நாடுகள், நம்மளுடைய வளர்ந்த நாடுகளோட பொருளாதாரம் அப்படிங்கிறது பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது உழைப்பில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பெண்களுடைய பங்களிப்பு அதிகரிக்கிறது மூலமாக தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்த முடியும். ஆனால் இப்போ நமக்கே வேலைவாய்ப்பு திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க, அது உங்களுக்கே தெரியும். இப்போ கிராமத்து சைட்லாம் வந்து பார்த்தோம்னா 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதன் மூலயமா வருமானம் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் இருக்காது. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் உழைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. அவங்க உழைப்பின் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான வேலைவாய்ப்புகளையும் வசதிகளையும் நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது அரசாங்கத்தோட கடமையாக இருக்குது. ஸோ பெண்களுடைய பங்களிப்பு அதிகரிக்கிறது மூலமாக நம்மளுடைய பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம தமிழ்நாட்டையும் சிங்கப்பூரா மாற்றலாம். அடுத்து கடைசியாக அரசாங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மக்களுடைய ஹெல்த்து சம்மந்தமான பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட்லேயும் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது, ப்ரைவேட்டுக்கு தான் போகிறாங்க. அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மாதிரி தான். கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து தரமாக இல்லை, அதனால தான் நாங்கள் ப்ரைவேட் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கவர்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் அரசாங்கம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க, அது என்ன எப்படி சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப சுகாதார நிலையம், வட்டார அளவுலேயும் மாவட்ட அளவுலேயும் மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி, ஒரு முக்கியமான மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிலாம் இருக்குது, அங்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இது வீரியமாக செயல்படுதா அப்படின்னா அது கேள்விக்குறியாக தானே இருக்குது. ஸோ அதை இன்னும் செயல்படுத்தணும். இப்போ மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை, இதையுமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் ஃபில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அங்கே இருக்கவங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வருது. இப்போது ஒரு பிரசவ கேஸே ஆனாலுமே அவங்க வந்து ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க. அவங்கள்ட்ட ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே சரியாக மரியாதையை பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் இருக்குது. இதுக்காக தனி சட்டங்கள்லாம் கொண்டு வந்து இதை இன்னும் முறைப்படுத்தினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது மக்களுடைய செலவை ரொம்ப ரொம்ப குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அரசு மருத்துவமனையில் வந்து தனியார் மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் மருந்து மாத்திரைகளும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே தனியார் மருத்துவமனைக்கு தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. தனியார் மருத்துவமனையில் தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கான மெடிசன்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே அரசு மருத்துவமனையிலையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஏழை எளிய மக்களுடைய தேவை அப்படிங்கிறது குறையும், மருத்துவத்துக்கு அவங்க செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறதும் குறையும். இதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போலவே அரசாங்கம் வந்து ஒரு சில திட்டங்களையும் மருத்துவம் சார்ந்து செயல்படுத்துகிறாங்க. இன்னொரு கப்பம் அப்படின்னு சொல்லி திட்டத்தையும், மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லி திட்டம்லாம் இருக்குது. இது இன்னும் வீரியமாக செயல்பட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அது மட்டும் இல்லாமல் காப்பீடு திட்டம் இருக்குது. இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசு மருத்துவமனையிலேயே ஒரு குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா காசு கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல காப்பீடு திட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தனியார் மருத்துவமனையிலையும் ஒரு சில ட்ரீட்மெண்ட்க்கு இந்த காப்பீடு திட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலுமே அந்த காப்பீடு திட்டத்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது பெரிய சவாலாக இருக்குது. அதுக்கும் அரசாங்கம் தீர்வு கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரிப்பா, இன்றைக்கி வந்து இந்தியா அப்படிங்கிறது பணக்கார நாடாக இல்லையா, இந்தியாவில் பணக்காரங்களே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உலக அளவில் பெரிய பணக்காரங்களாம் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனால் என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய வெறும் 10% மக்கள்கிட்ட மட்டும் 65% சொத்துக்கள் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 90% மக்கள்கிட்ட மீதி இருக்கக்கூடிய 35% சொத்துக்கள் தான் இருக்குது. பணக்காரங்க அப்படிங்கிறவங்க மேலும் பணக்காரங்கள் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. ஏழைகளாக இருக்கிறவங்க ஏழைகளாக இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் கிடைக்காததுக்கான காரணமும் நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகணும். இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்தால் தான் நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது மக்கள் வந்து அதிகமாக எதுக்கு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு அரசாங்கம் எப்படி திட்டங்களை போட்டு மக்களுடைய செலவினங்களை குறைக்கலாம், அவங்களுடைய சுமைகளை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்க இந்த சர்வே அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. இந்த தடவை எடுத்த சர்வேல இந்த மாதிரி ரிப்போர்ட் காமிச்சிருக்குது.
மக்களுக்கான தேவை அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி எஜுகேஷன்லையும் சரி மருத்துவத்திலையும் சரி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அரசாங்க நடவடிக்கை அதிகமாக தேவைப்படுது. நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனாதான் இந்த உட்கட்டமைப்பு விஷயங்களை நம்மளால் கட்டமைப்பு பண்ண முடியும். அதுக்காக அரசாங்கம் திட்டங்களை தீட்டி மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும். அதுக்கு தான் இப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது வர 2030க்குள்ளே 1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற்றணும். தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை, இந்தியாவோட பொருளாதாரத்தை 5 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லலாம் பிளான் வச்சுருக்காங்க. அதுக்கான செயல்பாடுகள் இன்னும் வீரியமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடும் சிங்கப்பூராக மாறும், நம்மளுடைய தமிழ்நாடும் ஒரு சீனாவாக மாறும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியே நம்மளுடைய இந்தியாவோட வளர்ச்சியும் தமிழ்நாட்டோட வளர்ச்சியும் தடுக்கிறதுல முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கிறது ஊழல் அப்படிங்கிற விஷயம். இந்த ஊழல் அப்படிங்கிறது புற்றுநோய் மாதிரி இந்தியா முழுக்கவும் சரி தமிழ்நாடு முழுக்கவும் சரி புறையோடி கிடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எந்தெந்த துறைகள்லாம் ஊழல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, அதை தடுக்கிறதுக்காக அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க, இன்னும் ஏன் தடுக்க முடியல, என்ன மாதிரி வீரியமாக செயல்படுத்தினா அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதே போலவே தமிழ்நாட்டை மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய திட்டங்களையும் நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள், அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. இப்படி படிச்ச பசங்க எல்லாம் வேணான்னு ஓடி ஓடித்தாயா நம்ம நாடே நாசமா போச்சு.